கந்த சஷ்டி 3வது நாளில் காலையும் மாலையும் சர்க்கோண கோலமிட்டு 3 விளக்குகள் ஏற்ற வேண்டும். முருக பக்தர்கள் அனைவரும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை கமெண்டில் பதிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமான் ஞான குருவாகவும் தகப்பனுக்கு பிரணவ மந்திரம் உபதேசித்த ஞான தெய்வமாகவும் விளங்குகிறார். இந்நாளில் முருகனை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் கிடைக்கும். சட்கோணம் என்பது முருகனின் தெய்வீக யந்திரமாக கருதப்படுகிறது. அதில் விளக்கேற்றி வழிபட்டால் எதிரிகள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். எதை நினைத்து வழிபடுகிறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சஷ்டி நாட்களில் மட்டுமின்றி முருகனுக்குரிய பிற திருநாள்களிலும் இம்மாதிரியான வழிபாடு மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது பல மடங்கு பலனை தரும். உபவாசம் இருப்பவர்கள் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். 3வது நாளில் முருகனுக்கு எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக படைத்து பிறகு அதை நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தானமாக வழங்கலாம். மேலும் இந்நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்வது பெரும் புண்ணியத்தை தரும். பச்சரிசி மாவில் வாசலில் கோலம் போட்டு எறும்புகள் இருக்கும் இடத்தில் பச்சரிசி மாவையும் சிறிது சர்க்கரையையும் தூவலாம். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் முருகனின் அருளை உச்சநிலையில் பெறலாம். ஓம் சரவண பவ.